ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம ஜேடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி இந்த ரெக்குவயர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமா. இதோட குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமே கிடையாது. இது வந்து மெரிட் லிஸ்ட்லேருந்து எடுக்கிற ஒரு ஜாப் தான். சரிங்களா? இப்போ 10th மார்க் வச்சு போடுற ஒரு ஜாப் தான். நீங்கள் 480க்கு மேலே எடுத்தால் 490 இந்த மாதிரி எடுத்தால் தான் கிடைக்குமா அப்படின்னா, ஒரு சில கேட்டகரியை பொறுத்து இது வேரி ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க பிளேஸ், அந்த இடத்துல யார் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே 460, 470, 450 இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கும் ஒர்க் கிடச்சிருக்கு. அந்த கேட்டகரியை பொறுத்து. சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய ஸ்கோர், கம்யூனிட்டி, அந்த இடத்துல யார் அதிகமாக வச்சுருக்காங்க மார்க்கு, அதுதான். இது வந்து உமன்ஸ்க்கு ஃபீஸ் எதுவும் இல்லை. மேல் வந்து 100 rupees கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போமா. இது வந்து மொபைலில் தான் அப்ளை பண்ணுறோம் நம்ம இப்போது. நீங்கள் க்ரோமில் போய்ட்டு ஜிடிஎஸ் ரெக்குயர்மெண்ட் 2025 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் தான் வந்துட்டு அது. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில் அது எல்லாமே கேட்கும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்தது இமெயில் ஐடி. இது ரெண்டையும் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வேலிடேட் மொபைல் நம்பர், வேலிடேட் இமெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தவொடனே நீங்கள் வேலிடேட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் போடணும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்த அப்புறம் வேலிடேட் இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அது ரெண்டையும் போடணும். அடுத்தது மூணாவது உங்களோட அப்ளிகண்ட் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆஸ் பர் ஸ்கூல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? 10th மார்க் ஷீட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே போடணும். சரிங்களா? அடுத்தது 4th ஃபாதர் நேம். அதுவும் வந்துட்டு சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃபாதர் நேம் போட்டிங்க அப்படின்னா 5ஆவதாக வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து ஜெண்டர். சரிங்களா? 6ஆவதாக ஜெண்டர் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7ஆவதாக உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? உங்களோட கம்யூனிட்டி செலக்ட் பண்ண அப்புறமேட்டு 8ஆவதாக வந்து நீங்கள் எந்த சர்க்கிளில் வந்து உங்களோட ஸ்கூலை பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணிங்களோ அதை போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இயர் ஆஃப் பாசிங், எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டாக வந்து என்டர் த டெக்ஸ்ட் ஷோன் பிலோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் அந்த இடத்துல ஒரு கேப்சா மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சைடில் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இது ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். இது வந்து உங்களோட பேசிக்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணியிருக்கீங்க. இது பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். அந்த பேஜ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணது எல்லாமே மேலே இருக்கும். அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்தது 11ஆவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசபிலிட்டி பர்சனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டி பர்சன் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே என்ன கேட்டகரியில் நீங்கள் டிசபிலிட்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கூலில் வந்து என்ன லாங்குவேஜ் படிச்சிங்க அப்படிங்கிறது போடணும். தமிழா இல்லை இங்கிலீஷ் மெயின் சப்ஜெக்டாக படிச்சிங்களா இல்லை வேறு லாங்குவேஜ் ஏதாவது படிச்சிங்களா அப்படிங்கிறது அங்கே வந்து கொடுத்துருக்க சதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெதர் எம்ப்ளாயா அப்படின்னா எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபார்மேட் வந்து ஜேபிஜே ஃபார்மேட்லேயும் சைஸ் வந்து 50 KB அதுக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? கிளியர் ஸ்கேனர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பில் எடிட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிக்னேச்சருக்கும் ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸோட ஃபார்ம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். சரிங்களா? ரெஜிஸ்டர் நம்பர் வந்த அப்புறமேட்டு நீங்கள் அப்ளை கண்டினியூ கொடுக்கணும். சரிங்களா? அப்ளை கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அதில் வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட சர்க்கிளில் கொடுக்கணும். சர்க்கிள் கொடுத்த அப்புறம் நம்ம ஓடிபி வரும். சரிங்களா? அதை வந்து ரெஜிஸ்டர் மொபைலுக்கு வரும். அதை போட்டு ஃபில் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த பேஜில் வந்து நம்மளுடைய அட்ரஸும் நம்மளுடைய மார்க்ஸும் கொடுப்போம். சரிங்களா? அடுத்த பேஜ் ஓப்பன் ஆனவுடனே உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் ப்ளஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இந்த 2 அட்ரஸையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுடைய மார்க் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் ஸ்டேட் போர்டாக என்ன எஜுகேஷனில் படிச்சிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன டைப்புன்னு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய மார்க் வந்து என்ன டைப், ரிசல்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் மார்க்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுடைய மார்க்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி காட்டும். சரிங்களா? உங்களோட மார்க்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இது கொடுத்த அப்புறம் உங்களோட பேஜ் வந்துட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில் வந்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை
செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளேஸில் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதோட ப்ரிஃபரன்ஸை நீங்கள் தரணும். மொத்தமாக உங்களோட லொக்கேஷனை பொறுத்து அங்கே எத்தனை பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்து முடிச்ச அப்புறமேட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டிக் பண்ணிடணும். சரிங்களா? நம்ம ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் எந்த ஒரு ஃபேக்கான விஷயத்தையும் தரல அப்படிங்கிறத அது ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. அது கொடுத்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே சப்மிட் ஆகிடும். சரிங்களா? ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதனால் நம்ம பேமெண்ட் கட்டல. இதுவே மேல் கேண்டிடேட் அப்படின்னு தான் ஒரு ப்ராசஸ் அதிகமாக இருக்கும், பேமெண்ட் கட்டுற மாதிரி.